அனைவருக்கும் வணக்கம் சார். போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன, சூரிய குடும்பம் மற்றும் பூமியை பற்றிய காமனான தியரிஸ், அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்தில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் சேர்ந்தது சூரிய குடும்பம், அப்புறம் கோள்கள், இப்படி பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இப்போது ஒரு தடவையாவது படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஜியாகிரஃபி அதாவது நேரடி வகுப்பு பயிற்சியாக இருந்தால் முதல் கிளாஸில் நடத்துனது அடுத்த கிளாஸில் டெஸ்ட் வச்சுட்டு தான் மறுபடியும் கிளாஸ் போவோம். இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு தடவையாவது நீங்கள் கொடுத்ததெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிங்க. நம்ம திரும்ப திரும்ப சொன்னது தான். ஜியாகிரஃபி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். இப்போது குரு 4 தான் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி, அதாவது பலதரப்பட்ட கருத்து என்ன நிலவுது அப்படின்னா, குரு 4 தான் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் குரு 4க்கு இதுதான் சிலபஸ். சரிங்களா? குரு 4 தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால, இதுக்கு இப்போ கொடுக்கக்கூடியது எல்லாமே எல்லாமே இப்போ கொடுக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. திரும்ப திரும்ப சொன்னோம், குரு 4ல் 100 கொஷின் வந்து லாங்குவேஜிலிருந்தே வரப்போகுது. ஒன்று ஜென்ரல் தமிழாக இருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அது. ஜென்ரல் தமிழ்லேருந்து தான் வரப்போகுது. தமிழில் எப்போவுமே எல்லாமே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க, 95 கொஷின் அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும். எல்லா இடத்துனாலையும் பண்ணலாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஜிஎஸ் சைடு நீங்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட தமிழில் 100 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின், 125 கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது குரூப் 4ல். அதில் மீதி இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸில் தான் பார்த்தீங்கன்னா, சோசியல் ஸ்டடீஸ் ஏரியாவில் எடுத்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இண்டியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு ஒரு 4 ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ எல்லா ஏரியாவிலேருந்து 75 கொஷினும், மெண்டல் எபிலிட்டியிலிருந்தும் லாங்குவேஜ் பேப்பர்லேருந்தும் 100 கொஷின், 125 கொஷின் வரப்போகுது. அதனால் எந்த ஏரியாவுக்கு, அதாவது டெய்லியும் உங்கள் ஷெட்யூலில் கட்டாயமாக தமிழ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. முழு நேரமாக படிங்க, கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், குரூப் 4 பாஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கூடிய சீக்கிரமே நேரடி வகுப்பு வரணும்னா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குங்க. கூடிய சீக்கிரமாக நேரடி வகுப்பு நடக்கும். நடந்ததுன்னா நமக்கு சௌகரியம்தான். இதை விட நான் கொஞ்சம் நமக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சரி, போன கிளாஸில் கோள்கள் அப்படின்னு பார்த்தோம். கோள்கள்னாவே சூரியன், அதை சுற்றி வரக்கூடிய எத்தனை கோள்களுங்க? 8 கோள்கள். அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு ஒரு 8 கோள்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோள்களை பற்றியும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, கோள்கள், அதாவது சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களில் முதல் 4 இருக்கக்கூடிய கோள்களுக்கு என்ன பேருங்க? சூரியனை அடுத்து இருக்கக்கூடிய 4 கோள்கள், அடுத்து வரக்கூடிய 4 கோள்களை உட்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு பேர்லாம் சொன்னோம். உட்கோள்கள் அல்லது புவி நிகர்கோள், பாறைக்கோள். அடுத்து வரக்கூடிய 4 கோள்களுக்கு பேர் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த கோள்களுக்கெல்லாம் வெளிப்புற கோள்கள், வாயு கோள்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். மற்ற இது எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். அப்படி சொல்லும்போது புதன் கோளை பற்றி பார்த்தோம். அடுத்தது வெள்ளி, இருக்கிறதுலே வெப்பமான கோள் அப்படின்னு சொன்னால் வெள்ளி. அதுக்கப்புறம் புதன், வெள்ளி. அப்புறம் பூமி. பூமி பார்த்துட்டு தொடர்ச்சியாக பூமியினுடைய இயக்கங்கள் 2 பார்த்தோம். பூமிங்கிறதுனால கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். பூமியோட இயக்கங்கள் அப்படின்னா 1, 2 இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு தன்னைத்தானே சுற்றுதல், ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷனை தமிழில் வந்து டெய்லி மூமெண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. டெய்லி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குங்க? 24 ஹவர்ஸ் எடுத்துக்குது. அதனால் அதுக்கு பேர் இங்கிலீஷில் டெய்லி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சூரியனை சுற்றக்கூடிய இந்த இயக்கத்துக்கு பேர், இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனுவல் மூமெண்ட் அப்படின்பாங்க. சூரியன் ஒரு தடவை பூமியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கூடிய காலம்தான் அதாவது ஆனுவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுறது. ஒரு வருஷம் சூரியன் பூமியை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம் எடுத்துக்குது. அதனால் அதுக்கு பேர் ஆனுவல் மூமெண்ட். இதை பற்றி பார்த்தோம். அப்படியே பூமி இந்த விஷயங்கள் போன கிளாஸில் அப்படியே பார்த்தோம். அடுத்தது பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எதுங்க? செவ்வாய். செவ்வாய். செவ்வாய் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மார்ஸ். செவ்வாய்னா மார்ஸ். மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனை விழுந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4வது கோளா இருக்கு. ஹெட்டிங்லேயே சொல்லியிருக்கிறோம். செவ்வாய்னா அதுக்கு பேர் சிவப்பு நிற கோள், ரெட்டிஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் பிளானட் ஆர் ரெட்டிஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயினுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கும். செவ்வாயோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் அதன் மேற்பரப்பில் உள்ள இரும்பு ஆக்சைடு. அதாவது செவ்வாயில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 300-400 கிலோமீட்டருக்கு மேலே புழுதி புயல் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி புழுதி புயல் வீசும்போது இந்த இரும்பு ஆக்சைடை கோள்கள் பூரா பரப்பி வச்சிரும். அதனால் தூரிருந்து பார்க்கும்போது செவ்வாயோட நிறம் எப்படி தெரியும்னா சிவப்பு நிறமாக தெரியும். சரிங்களா? இரும்பு ஆக்சைடுனாவே எப்படி இருக்கும்? சிவப்பு நிறமாக இருக்கும். இந்த இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ஆக்சிஜனேற்ற வினை, அதுதான் இரும்பு ஆக்சைடு. இரும்பு துருப்பிடிச்சு பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கோள் அதே போல தான் இருக்கு. சரி, அடுத்து புதனுக்கு அப்புறமா 2வது சிறிய கோள் அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் தான். புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது சிறிய கோள். சரி, அடுத்து இதன் துருவ பகுதிகளில் பூமியை போன்றே பனியுறைகள் காணப்படுகிறது. இதன் துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா பூமி மாதிரியே பனியுறைகள் இருக்கு. அதாவது ஐஸ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பனியுறைகள் காணப்படுகிறது. இந்த செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு. ஒன்று போபஸ், இன்னொன்று டீமஸ். போபஸ், டீமஸ்ங்கிற 2 துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு இருக்கு. புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள் இருக்குதுங்களா? முன்னாடி பார்த்தங்களே, ஃபர்ஸ்ட் சொன்னேன், புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்களே கிடையாது. அதாவது சேட்டலைட் அப்படிங்கிறது நேச்சுரல் சேட்டலைட் கிடையாது. பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் எதுன்னு கேட்டால் சந்திரன். சரிங்களா? செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு. ஒன்று போபஸ், இன்னொன்று டீமஸ். சரி, முன்னாடியே சொன்னோம், பூமி சொல்லும் போதே சொன்னோம், கிரேக்க ரோமானிய கடவுள்கள் பெயரால் அழைக்கப்படாத ஒரு கோள் அப்படின்னு கேட்டால் பூமி. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்கும் ஒன்றா ரோமானிய கடவுள்களோட பேர் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா கிரேக்க கடவுள்களுடைய பேர் வச்சுருப்பாங்க. கிரீக் ஆர் ரோமன் காட்ஸ் நேம் இருக்கும். ஆனால் பூமிக்கு மட்டும்தான் எதுவுமே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இந்த மார்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கு ரோமானிய போர் கடவுளான மார்ஸின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த கொஷின் குரூப் 4ல் கேட்டதுங்க. இது எப்படி கேட்டிருந்தோன்னா, அதாவது காட் ஆஃப் வார் அப்படின்னா, போர் கடவுள் அப்படின்னா எந்த கோள் அப்படின்னு கேட்டிருக்கிறான். இந்த கொஷின் கேட்ட கொஷின், அதாவது காட் ஆஃப் வார், போர் கடவுள் அப்படின்னா எந்த கோள்களை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா போர்க்கடவுள்னா மார்ஸ், அதாவது செவ்வாய். சரி, நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ செவ்வாயின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராய எந்த விண்கலத்தை அனுப்புனாங்க? மங்கள்யான்ங்கிற விண்கலத்தை அனுப்பினாங்க. அதுக்கு பேர் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், MOM அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள்யான், MOM, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 24/9/2014 அனுப்புனாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடிக்கடி பேசும்போது கூட சொல்லுவோம், பூமியை தவிர வேற ஏதாவது கிரகங்களில் உயிரினங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், பூமியை தவிர வேற எங்கேயும் உயிரினங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதாக நம்பப்படக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். பூமியை தவிர உயிரினங்கள் இருக்கலாம், மேபி இருக்கலாம்ங்கிறது நம்பக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அது இந்த டேபிளில் விளக்கம் கொடுத்துருப்போம். செவ்வாய் பூமியில் எப்படி பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் இருக்குதோ, அதை போலவே கிட்டத்தட்ட பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு கேட்டால் செவ்வாய். பகலும் இரவும் சமமாக இருக்குது. அதனால தான் செவ்வாயில் உயிரினங்கள் வாழலாம் அல்லது வாழ முடியும் மேபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறோம். மங்கள்யான் இதெல்லாம் போயிருக்கு. பட் அதனுடைய ரிசல்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரிங்களா? ஒரு காலத்தில் ஒரு வேளை செவ்வாயிலும் மனிதர்கள் வாழலாம், அவங்க நமக்கும் தெரியலாம். அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது. சரி, அதாவது ஃபஸ்ட்டு செவ்வாய். அடுத்து 5வது கோள் வியாழன். அதுக்கு பேரே பெருங்கோள், அதாவது பெரிய பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொன்னால் வியாழன்.
அதிகமான சேட்டலைட் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொன்னாலும் வியாழன் தான். சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோள், அதிகமான சேட்டலைட் துணைக்கோள்களை கொண்டிருக்கு. இந்த ரெண்டுமே வியாழன் தான். சரி, அடுத்தது தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம். ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம், தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டால் ஜூபிட்டர். சரிங்களா? அப்போ அடுத்து ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதாவது ரோமானியர்களுடைய முதன்மையான ஒரு கடவுள் பேர் ஜூபிட்டர். அதனுடைய பேரால தான் இந்த கோள் அழைக்கிறாங்க. அதனால தான் வியாழனை நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இங்கே ஒன்று முன்னாடியே சொன்னோம், பகலில் சூரிய வெளிச்சம் வருது, இரவு நேரங்களில் சூரிய வெளிச்சம் நிலவின் மேல் பட்டு சிதறடிக்கப்பட்டது போக எஞ்சி இருக்கக்கூடியது பூமிக்கு வருது. சரிங்களா? அப்போது இரவு நேரத்தில் ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடியது அப்படின்னா நிலவு. அதுக்கப்புறம் இந்த போன கிளாஸில் சொல்லும்போது சொன்னோம், வெறும் கண்களால் காணக்கூடிய கோள்கள் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதாவது வாரத்தின் 5 நாட்களாக இருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய கோள்கள் வந்து வெறும் கண்களால் காணக்கூடிய கோள்கள். ஏன்னா அடுத்த பாயிண்ட் சொல்றதுக்காக தான் இதை சொல்றோம். அப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் பாருங்க, நிலவு வெள்ளிக்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு சொன்னா வியாழன். நான் இரவு நேரத்தில் நிலவு பிரகாசமாக தெரியும். அதுக்கு அடுத்து தெரியக்கூடியது வெள்ளி, அதாவது வீனஸ். அதுக்கு அடுத்து தெரியக்கூடியது தான் வியாழன், ஜூபிட்டர். சரிங்களா? இதுக்கு அதிகமான துணைக்கோள்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் வியாழனுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகத்திலேயே கூட வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்த அறிவு வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே சூரிய மண்டலம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? வியாழன்னா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழன் குரு அப்படின்னு சொல்லி நவகிரகத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. சரி, அடுத்தது முக்கியமான துணைக்கோள்கள். நம்ம இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா துணைக்கோள்களும் சொல்லல, முக்கியமான துணைக்கோள்கள் நம்ம டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சொல்லியிருக்கோம். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, காலிஸ்டோ, இதெல்லாமே முக்கியமான துணைக்கோள்கள். இந்த கனிமீடு, இந்த அதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துங்க. கனிமீடு வந்து சூரிய குடும்பத்தினுடைய அதாவது மிகப்பெரிய துணைக்கோள். சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொன்னா கனிமீடு. சரிங்களா? சரி, அதாவது ஒவ்வொரு கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோள்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதாவது துணைக்கோள்கள், அப்புறம் அதனுடைய கோள்களுடைய ஃபியூச்சர்ஸில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் போன கிளாஸ்லேயே சொன்னோம், சோலார் சிஸ்டத்திலிருந்து 1 or 2 கொஷின்ஸ். அதனால தான் சோலார் சிஸ்டத்தை கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு அல்லது 2 கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு குரு 4ல் அதிகம். சரிங்களா? அந்த சோலார் சிஸ்டம் எடுத்திங்கன்னா 6th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா 11th ஜியாகிரஃபின்னு ஒரு புக், இல்லை அதாவது 11ஆவதுல புவியியல் புக்கு இருக்குது, அதில் இருக்கும். சரிங்களா? நாங்கள் எல்லாமே கம்பைல் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படிச்சிங்கன்னா, மெட்டீரியலை படிச்சிங்கன்னா போதும். சரிங்க. அடுத்து சூரியனை போன்றே இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகிறது. சூரியனில் இருக்கிற மாதிரியே இதனுடைய வளிமண்டலத்திலையும் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் இருக்கு. சரிங்களா? சூரியன்லேயே என்ன வாயுக்கள் தான் இருக்குதுன்னு சொன்னோம், ஹைட்ரஜன், ஹீலியம். இந்த ரெண்டு எரிந்து தான் என்னவா கொடுக்குது, சூரியனிலிருந்து வெப்பத்தை வெளியிடுது. சூரியனில் நடக்கக்கூடிய வினைக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம், அணு கரு இணைவு வினை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சும்மா படிக்கும்போது கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதாவது வேற ஒரு இடத்துல படிச்சிங்க அப்படின்னா முன்னாடி இது எங்கே படிச்சிருக்கிறோம், அது எது இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் இருந்து சூரியனில் என்ன வினை உண்டாகுது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ரீகால் பண்ணுங்க. அப்படி ரீகால் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஞாபகம் வந்துடும். அடுத்தது இப்போ இந்த வியாழனை பற்றி போதும். அதாவது கோள்களில் மிக பெருசு, அதிகமான துணைக்கோள்கள் இருக்கு, தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடியது, ரோமானிய கடவுள் ஜூபிட்டர் பேரால் அழைக்கப்படுகிறது. நிலவு மற்றும் வீனஸ்க்கு அடுத்தபடியா, அதாவது மூன் அண்ட் வீனஸ், இந்த ரெண்டுக்கும் அடுத்தபடியா பிரகாசமா தெரியக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு சொன்னா இந்த வியாழன். சரிங்க. அடுத்து இந்த கோள்கள்ல மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு கேட்டா கனிமீடு தான் மிகப்பெரிய துணைக்கோள். சரிங்க. இப்போ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன் 5 கோள்கள் கொடுத்தாச்சு. 6வது சனி.
சனி அப்படின்னாவே அதுக்கு பேர் ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையங்களை கொண்ட கோள், ரிங்குடு பிளானட், வளையங்களை கொண்ட கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளையம் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்போம். அதாவது இந்த வாயு கோள்கள் எல்லாத்துக்குமே வளையங்கள் இருக்கு. வாயு கோள்கள், அதாவது கேசியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு கோள்கள் அனைத்திற்குமே வளையங்கள் உள்ளது. இருந்தாலும் அதாவது ரொம்ப அழகான எடுப்பான வளையம் எதில் இருக்கு அப்படின்னா சனியில தான் இருக்கு. அதனால தான் சனிக்கோளை மட்டும் ரிங்குடு பிளானட்னு சொல்றோம். வளையங்களை கொண்ட கோள் எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய 4 கோள்களும் வாயு கோள்கள் அனைத்துக்குமே வளையங்கள் இருக்கு. அதுல இருந்தாலும் எடுப்பான மேக்னிஃபிசியன்ட் ரிங் அப்படின்னு சொல்லலாம். எடுப்பான அழகான வளையம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சனிக்கு இருக்கு. சனி. அதனால சனிக்கோளை ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, சனி அப்படின்னா ஒரு அலர்ஜியோட இருப்போம் நாம. சனி, அப்பா சனி வந்துருச்சு, சனி பயிற்சி வருது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால சனி வந்து சூரிய குடும்பத்துல 2வது பெரிய கோள். வியாழனுக்கு அடுத்த 2வது மிகப்பெரிய கோள் அப்படின்னு கேட்டா சனி. இந்த சனியை பத்தியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கு பாரு. மிகவும் அடர்த்தி குறைந்த கோள், நீரை விட அடர்த்தி குறைவு, நீரில் மிதக்கும். இந்த கொஸ்டினை நீங்க குரூப் 4 லெவல்ல அப்ஜெக்டிவ் டைப்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டாக அந்த 4 ஆப்ஷனில் இருக்கும். ஆன்சர் அதில் 4 ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அதாவது டைரக்ட் கொஸ்டின் வாட் இஸ் வாட்னு இருக்கும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா சில கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு 1 2 3 5 4 5ன்னு ஒரு 5 கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் ABCDயில் ஏவில் வந்து 1 2 சரி, பியில் 3 4 சரி, எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு ஒன்று கேட்பாங்க. இது ஒரு டைப்பான கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கும். அதை பொறுத்துக அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப்பான ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. பொறுத்துகன்னா ஒன் சைடு ஒரு கோள்கள், அடுத்து துணைக்கோள்கள், இது மாதிரி கொடுத்துட்டு அதை பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப். அடுத்தது கூற்று காரணம், அசர்ஷன் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று காரணம், ஒரு கூற்றை சொல்லி அதுக்கான காரணம் சரியானது தானா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கூற்று காரணத்தில் ஒரு தடவை இந்த சனிக்கோளை பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ சனிக்கோள் அடர்த்தி குறைவானது, அதாவது லீஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் மிதக்கும், ஃப்ளோட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க சனிக்கோள் நீரில் மிதக்கும்? சனிக்கோள் நீரில் மிதக்குன்னா தூக்கி உள்ளே வச்சு முக்கி வச்சு பார்க்குறதா? நம்ம ஆளுக்கு அப்படி தான் கொஸ்டின் நான் கொடுத்துருந்த நம்ம நோட்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அங்கே போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கோள் நீரில் மிதக்கும், சனிக்கோளை தண்ணியில் வச்சு மூழ்கி பார்க்க முடியுமா அப்படிலாம் அப்படிலாம் அது அளவுக்கு அதிகமாக யோசிக்கக்கூடாது. கான்செப்ட் தான். இப்போ மிதத்தல் விதியெல்லாம் படிச்சிருப்பீங்களே, பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களே. மிதத்தல் விதி, அடர்த்தி குறைவான பொருளை அடர்த்தி அதிகமான திரவத்தில் போட்டால் என்ன செய்யுங்க? மிதக்கும். அப்போது சனிக்கோளை விட நீரின் அடர்த்தி அதிகம், அதான் நீரை விட சனி அடர்த்தி குறையுது. அதனால் சனிக்கோள் நீரில் போட்டால் என்ன செய்யுங்க? மிதக்கும். இது கான்செப்ட் தான். சரிங்களா? அதனால இதை ஃப்ளோட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பின்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருப்போம். அதில் ஒவ்வொரு கோள்களுடைய அடர்த்தி எல்லாம் பின்னாடி கொடுத்துருப்போம். அதை பற்றி கடைசியாக போகும்போது பார்க்கலாம். அதனால் நீரை விட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால சனிக்கோளை நீரில் போட்டால் மிதக்கும். அதனால் அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் பிளானட், நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு டைரெக்டாக அர்த்தம்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. நீரில் மிதக்கக்கூடிய கோள் அப்படின்னா சனி. அதோட முடிச்சுக்கணும். அடுத்து ரோமானிய வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. ரோமானிய வேளாண் கடவுளை தான் ஷாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பெயரால் அழைக்கப்படுறதுனால தான் சனி என்னன்னு சொல்கிறேங்க, ஷாட்டன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த 4க்கும் பெரிய கோள் எது, பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால இந்த சனிக்கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டன். இந்த புள்ளி இருந்துட்டு வரணுங்க. டைட்டன், டைட்டன் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு பாருங்க. டைட்டன் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இது கேட்ட கொஸ்டினுங்க. இப்போ நாம் சொன்னதுலேயே இந்த திரும்ப திரும்ப சொன்னதுலேயே இந்த கோள்களில் இந்த நீரில் மிதக்கும் கோள் அப்படிங்கிறதும் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்களே, சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் அப்படின்னு கேட்டதும் கேட்ட கொஸ்டின் தான்.
சரிங்களா? எப்படியும் ஒரு 3-4 கொஸ்டின் தொடர்ச்சியா 2 கொஸ்டின் கம்பல்சரியா கேட்டுருவான் சோலார் சிஸ்டத்துல இருந்து. ரொம்ப குரூப் 4ங்கிறது ரொம்ப நாள் ரொம்ப இன்டெப்த்தா போக மாட்டான். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டின் உறுதியா. இந்த ஒரு 10 பக்கத்தை படிச்சீங்க அப்படின்னாவே 2 கொஸ்டின் உறுதியா உங்களால பண்ண முடியும். சரி, அடுத்தது பாயிண்ட்ஸ். சூரிய குடும்பத்தில் வளிமண்டலம் உள்ள ஒரே துணைக்கோள் டைட்டன். சூரிய குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள் எதுவுக்குமே வளிமண்டலம் கிடையாது. இப்போ நேற்று நம்ம சொல்லும்போது சொன்னோம், நிலவுல அட்மாஸ்பியர் இருக்குங்களா? நோ அட்மாஸ்பியர். அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது. வாட்டரும் வாட்டரா இல்லை, ஈரப்பசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால வளிமண்டலம் உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொன்னா டைட்டன். அது சனியோட துணைக்கோள். சரிங்க. அடுத்து, சனிக்கோளில் வளையங்களை கண்டறிந்தவர் அப்படின்னு சொன்னா கலிலியோங்கிறவர் தான் சனிக்கோள்ல வளையங்களை கண்டுபிடித்தார். இந்த டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சவர் யாருங்க? டெலஸ்கோப் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவரும் கலிலியோ தான். இந்த தனி ஊசல் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே அவர் கலிலியோ தான் வருவார். சரிங்களா? சனிக்கோளில் வளையங்களை கண்டறிந்தவர் கலிலியோ. சரி, சனிக்கோள்ல இந்த கொஷின் கேட்ட கொஷின், சனிக்கோள் ஏன் நீரில் மிதக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் நீரை விட அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடியதுனால மிதக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூற்று காரணம் இரண்டுமே சரி. அந்த ஆன்சர் தான் அதுக்கு இருந்தது. சரி, அடுத்தது 7வது கோள் யுரேனஸ். சோமர் சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேனஸ் உருளும் கோள், உருண்டுகிட்டே சுற்றக்கூடிய கோள். சோமர் சால்ட்டிங் பிளானட் உருண்டு கொண்டே சுற்றும் கோள். அதாவது லையிங் பிளானட் உருண்டு கொண்டே, சோமர் சால்ட்டிங் லையிங் இப்படியெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உருண்டு கொண்டே சுற்றும் கோள். தன் அச்சில் பார்த்தீங்கன்னா 98 டிகிரி சாய்வாக உள்ளது. தன் அச்சில் 98 டிகிரி சாய்வாக உள்ளது. நம்ம பூமி சொல்லும்போது சொன்னோம், பூமியில பருவகாலங்கள் ஏற்பட காரணம், சீசனல் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? போன கிளாஸ்லயே சொன்னோம், நீ எல்லாருமே கரெக்டாக தான் யோசிச்சிருந்தீங்க. பூமியில் பருவகாலம் ஏற்பட காரணம், பூமி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருவதால் பருவகாலம் ஏற்படுகிறது. ஆனா இந்த யுரேனஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அச்சில் 98 டிகிரி சாய்வா இருக்கு. சாய்வா இருந்துதான் பூமியை, அதாவது சூரியனை சுத்தி வருது. 98 டிகிரி சாய்வாக சூரியனை சுத்தி வருது. என்ன கையில் எழுதிங்க. அப்படி 98 டிகிரி சாய்வா சுத்தி வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். சரிங்களா? கொடுத்த மெட்டீரியல் இல்லைன்னா அந்த பாயிண்ட்ஸ் எழுதிங்க. தன் அச்சில் 98 டிகிரி சாய்வாக உள்ளது. இதனால் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கு. பூமி 23 டிகிரி சாஞ்சு சுத்தும் போது துருவ பகுதிகள், வட துருவம் தென் துருவம், நார்த் போல் அண்ட் சவுத் போல் உருண்டுகிட்டே சுத்தும். அப்படி உருண்டுகிட்டே சுத்துறதுனால பூமியினுடைய துருவ பகுதிகள் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? முன்னாடியே சொன்னோம், இருக்கக்கூடிய 8 கோள்கள்ல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் அப்படின்னு சொன்னா பூமி தான். அதுக்கு காரணம் பூமியில் நிலவக்கூடிய சீசனல் சேஞ்சஸ், அதாவது பருவகால மாற்றங்கள். இந்த பருவகால மாற்றங்கள் ஒழுங்கா இல்லை அப்படின்னா பூமியில உயிரினங்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். ஃபர்ஸ்ட் எந்த கோளை தொலைநோக்கியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யுரேனஸ். அப்படி கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா 1789 வில்லியம் ஹர்ஷல் தான் 1781 கண்டுபிடிச்சார். சரிங்க. அடுத்து இது எந்த நேரத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுரேனஸ் பச்சை நிறமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீத்தேன் வாயு இருக்கிறதுனால இந்த யுரேனஸ் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறமாக இருக்கிறது. சரி, அடுத்தது அது மீத்தேன் கேஸ் வேற எதுல இருக்குங்க? இப்போ இந்த சாண எரிவாயுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கோபர் கேஸ், சாண எரிவாயு. இந்த சாண எரிவாயுவில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீத்தேன் தான். பார்த்தீங்கன்னா அது பச்சை நிறமாக இருக்கும். சரிங்க. அடுத்தது இப்போ இது எந்த கடவுள் பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னா கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் பெயரில் அழைக்கப்படுது. சரிங்களா? கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்தது இதன் மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைட்டானியம். இதன் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியம். இப்போ நம்ம இதுக்கு சொன்னோம், வியாழனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் கனிமீடு தான் மிகப்பெரிய துணைக்கோள். வியாழன்ல சூரிய குடும்பத்தில் எல்லாமே கனிமீடு தான் பெருசு. அடுத்து 2வது
சனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள்னா டைட்டன். அடுத்து யுரேனஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா. சனியில டைட்டன், இதுக்கு டைட்டானியா. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சனினா டைட்டன், யுரேனஸ்னா டைட்டானியா. சரி, அடுத்து நெப்டியூன். அதாவது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டா புதன். சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு கேட்டா நெப்டியூன். அப்படி தொலைவில் இருக்கிறதுனால தான் என்னவா இருக்குங்க, குளிர்ச்சியா இருக்கு. சரிங்களா? போன கிளாஸ்ல ஒருத்தர் கேட்டீங்க, நெப்டியூன் அப்படின்னா குளிர்ந்த கோளான். ஆமாம், சூரியனிலிருந்து தொலைவில் இருக்கு குளிர்ந்த கோள். சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய புதனை விட வெள்ளி ஏன் ஹீட்டாக இருக்குங்கிறதுக்கு போன தடவை நம்ம திரும்ப சொன்னோம். CO2 அதிகமாக வெள்ளியில் இருக்கிறதுனால வெள்ளி ஹீட்டாக இருக்கு. ஆனால் புதன் தான் ஹீட்டாக இருந்திருக்கணும். ஆனால் வெள்ளி ஹீட்டாக இருக்கிறது காரணம் வெள்ளியில் இருக்கக்கூடிய CO2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, சூரியனிடமிருந்து தொலைவில் இருப்பதால் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து ரோமானிய கடல் கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. ரோமானிய கடல், அதாவது சீ காட் அப்படின்னு, சீ காட், ரோமானிய கடல் கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த நெப்டியூனை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் ஹாலே அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அதை கண்டறிந்தவர் ஜான் ஹாலே. கோள்கள்லேயே அதிகமான காற்று எதில் வீசுது அப்படின்னா நெப்டியூனில் தான் வீசுன்னு சொல்கிறாங்க. அதிகமான காற்று வீசக்கூடிய கோள் அப்படின்னு சொன்னால் நெப்டியூன். சரி, அதாவது கோள்கள்லாம் டெலஸ்கோப்பில் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நெப்டியூன் கோளை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கணும். கணித கணிப்பில் கண்டறிய, அதாவது பித்தாகரஸ் தேற்றப்படி கண்டறியப்பட்ட முதல் கோள், அதாவது கணித கணிப்பில் கண்டறியப்பட்ட கோள்னு சொல்றாங்க. அதனால பித்தாகரஸ் தேற்றப்படி இந்த கோளை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. சரிங்களா? பித்தாகரஸ் தேற்றப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். இப்போ சனினா டைட்டன்னு சொன்னோம், யுரேனஸ் அப்படின்னா டைட்டானியா அப்படின்னு சொன்ன பெரிய கோள். இந்த நெப்டியூனுடைய மிகப்பெரிய கோள் அப்படின்னு கேட்டால் ட்ரைட்டன். டைட்டானியா, ட்ரைட்டன். இந்த ஞாபகம் வச்சுங்க. சனினா டைட்டன், யுரேனஸ் அப்படின்னா டைட்டானியா, நெப்டியூன் அப்படின்னு சொன்னால் ட்ரைட்டன். இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கோள்கள் 8 கோள்கள் முடிஞ்சிருச்சு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், யுரேனஸ், நெப்டியூன். சரிங்களா? இந்த 8 கோள்களும் முடிஞ்சிருச்சு. இந்த கோள்கள் துணைக்கோள்கள் என்னை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக நம்ம ஒரு குரூப் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? துணைக்கோள்கள் எண்ணிக்கையை ஒரு குரூப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 கோள்கள் பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி. இதுக்கு துணைக்கோள்கள் இருக்குங்களா? புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை, ஒரு கோள்கள் கூட கிடையாது. சரி, அடுத்து பூமிக்கு இருக்கக்கூடிய துணைக்கோள்கள் 1. பூமியோட துணைக்கோள்கள் 1. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள். வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள். வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள். சனிக்கு 62 துணைக்கோள்கள். சனினா 62. யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள்கள். யுரேனஸ் 27. நெப்டியூன் 14. நெப்டியூனுக்கு 14 துணைக்கோள்கள். இந்த துணைக்கோள்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கைடோ அல்லதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்கும், மாற்றி சொல்லுவாங்க. அதாவது 67ங்கிறது வியாழன்னா 67க்கு 65 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயே கூட ஒன்று மாறி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது நாம் 6th 11th ரெண்டையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடியதான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அதிகமான துணைக்கோள் இருக்கக்கூடியது வியாழன். இரண்டாவது அதே பெரிய துணைக்கோள், அதான் அதிக துணைக்கோள்களை கொண்டதும் சனி தான். ஃபர்ஸ்ட் வியாழன், ரெண்டாவது சனி. சரிங்களா? இந்த குரூப் 4ல இந்த அளவு கொஸ்டின் கேட்கறதில்ல. குரூப் 1ல வேணா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இது மாதிரி அதில் வேணா கேட்பாங்க. துணைக்கோள்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கோள்களை இறங்கு வரிசைப்படுத்துக, அதாவது டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். இந்த எந்தெந்த கோள்களுக்கு எவ்வளோ துணைக்கோள் இருக்கு அதை வச்சு இறங்கு வரிசை ஏறு வரிசை படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கணும் அப்படின்னா நமக்கு கோள்களுடைய எண்ணிக்கை கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதை கட்டாயமாக நீங்கள் படிச்சுக்கணும், ஒரு பெரிய சிரமம் இல்லை. பூமினா 1, பூமியோட ஒரே துணைக்கோள் சந்திரன். செவ்வாய்க்கு 2, போபஸ், டீமஸ். அடுத்தது ஏன் வியாழனுக்கு எல்லா துணைக்கோளும் கொடுக்கலன்னு, வியாழனுக்கு ஒரு முக்கியமான யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டோ அப்படின்னு ஒரு 4 கோள்கள் மட்டும் கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம படிக்க முடியாது. சரிங்களா? முக்கியமானது மட்டும். அடுத்தது சனிக்கு 62 துணைக்கோள்கள். 62 கேட்கக்கூடாது, என்ன நம்பர் எண்ணிக்கை மட்டும் பார்த்துக்கும் போதும். யுரேனஸ் 27. நெப்டியூன் அப்படின்னு சொன்னால் 14 துணைக்கோள்கள். சரிங்களா?
சரி. இந்த நிக் நேம்ஸையும் நான் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் தமிழில் கேட்குறதில்ல, இங்கிலீஷ்லேயே கேட்டுறோம் ஒரு சில டயத்தில். அதனால் இங்கிலீஷ்லேயே என்னுடைய பேரை அடித்து வச்சுருக்கோம். அப்படியே ரோமன் காட் ஆஃப் காமர்ஸ், ரோமன் காட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு கேட்டால் புதன். ரோமன் காட் ஆஃப் காமர்ஸ்னு அழைக்கக்கூடிய கோள் வந்து புதன். ரோமன் காடஸ் லவ் அண்ட் பியூட்டி வெள்ளி. அதாவது அழகின் தேவதை அல்ல பெண் தெய்வம், பெண் கடவுள் அப்படின்லாம் சொல்லக்கூடியது ரோமன் காடஸ் லவ் அண்ட் பியூட்டி. அழகும் அதுவும் கொண்ட பெண் தெய்வம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோமன் காட் ஆஃப் வார். இது கேட்ட கொஸ்டின், டிஎன்பிசியில் அப்படியே கேட்ட கொஸ்டின். காட் ஆஃப் வார், அது ரோமன் காட் ஆஃப் வார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க, செவ்வாய். அடுத்து ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சனி. அடுத்து ரோமன் கிங் ஆஃப் காட், நம்ம வியாழன் சொல்லும் போதே சொன்னோம், முதன்மை கடவுள் அப்படின்னு சொன்னோம். கிங் இருக்கிறதுலேயே பெருசு, இப்படி ஞாபகம் வச்சுங்க. கிங்னு சொன்னால் வியாழன், கோள்களில் பெருசு வியாழன், அதனால கிங் ஆஃப் காட் முதன்மை கடவுள். சரிங்க. அடுத்தது ரோமன் காட் ஆஃப் ஸ்கை, வான் விண் கடவுள்னு சொல்லுவோம். விண் கடவுள் அல்லது வான் கடவுள், காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க, யுரேனஸ். அடுத்தது ரோமன் காட் ஆஃப் சி, அதாவது கடல், சி, காட் ஆஃப் சி அப்படின்னா நெப்டியோன். சரிங்களா? இதை ஒரு தடவை கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 2லையும் குரூப் 4லையும் கேட்ட கொஸ்டின்ஸ், இந்த நிக் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ காட் ஆஃப் ஸ்கை யுரேனஸ், காட் ஆஃப் சி நெப்டியோன், கிங் ஆஃப் காட் வியாழன், இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோள்கள், அதனுடைய மாஸ், MASS மாஸ், நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கூடிய காலம். அடுத்தது சூரியனை சுற்றி எடுத்துக்கூடிய காலத்தை என்ன சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். தன்னைத்தானே சுற்றுறத ரொட்டேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரெவல்யூஷன் டைம், இன்னொன்று ரொட்டேஷன் டைம். அடுத்தது அடர்த்தி எண், டென்சிட்டி. ஒவ்வொரு கோள்களுக்கான டென்சிட்டி எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க. கொடுத்து இதை ஒரு தடவை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை படிச்சிருந்தீங்கன்னா இந்த டேபிள்ல இருந்தே ஒரு 10-15 கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 15 கொஸ்டினுக்கு இந்த டேபிளை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். 8 கோள்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கு நிறை இருக்கு, ரெவல்யூஷன் டைம், ரொட்டேஷன் டைம், அடர்த்தி எண். சரிங்களா? கோள்கள்லேயே மிகச்சிறியது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா புதன். மிகச்சிறிய கோள், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதனுடைய நிறை பார்த்தீங்கன்னா 0.05. அடுத்து சூரியனை சுற்ற எடுத்துக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 நாட்கள். அதிவேகத்தில் சூரியனை சுற்றக்கூடிய கோள். இப்போ பாருங்களேன், சூரியனை சுற்ற ரெவல்யூஷன் டைமில் குறைவான காலம் எடுத்துக்கக்கூடியது எதுங்க, வியாழன். ரெவல்யூஷன் டைமில் குறைவான காலம், சூரியனை சுற்றுவதற்கு குறைவான காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள் வியாழன், புதன், 88 நாள். சரிங்களா? அடுத்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு புதன் எடுத்துக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 நாள். அதனுடைய அடர்த்தி எண் அப்படின்னா 5. சரிங்களா? புதனை பொறுத்த வரைக்கும் சின்ன கோள், குறைவான அளவு சைஸில் நிறையில சின்ன கோள், சூரியனை சுற்றுறதுக்கு மிக குறைவான நாட்கள் எடுத்துக்கூடக்கூடிய கோள். அடுத்தது அடர்த்தி எண், இது மட்டும், இந்த ரெண்டும் இது. அடுத்து வெள்ளி, அதனுடைய நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.82. 0.82. அடுத்து சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 224.7 நாட்கள், 224.7 days. தன்னைத்தானே சுற்ற 243 days. இப்போ இந்த ரெண்டும் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற எந்த கோள்லையும் இப்படி இருக்காது. இந்த வெள்ளிக்கு மட்டும்தான் சூரியனை சுற்றக்கூடிய காலமும் தன்னைத்தானே சுற்றிக்கக்கூடிய காலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வேற எந்த இந்த டேபிளில் வேற எந்த கோள்களுக்கும் இது மாதிரி இருக்காது. அதனால தான் நம்ம வெள்ளி சொல்லும் போதே சொன்னோம், தன்னைத்தானே சுற்றவும் சூரியனை சுற்றவும் ஏறக்குறைய சம கால அளவு எடுத்துக்கொள்கிறது. ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சரிங்களா? கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்.
சூரியனை சுற்றுறதுக்கும் 224.7 நாள், தன்னைத்தானே சுற்றுறதுக்கும் 243 நாள். கிட்டத்தட்ட ரெண்டையும் தன்னைத்தானே சுற்றுறதுக்கும் சூரியனை சுற்றுவதற்கும் ஏறக்குறைய சமகாலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள், சேம் டைம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டைம் எடுத்துக்கூடிய கோள் அப்படின்னா வீனஸ், வெள்ளி. அதனுடைய அடர்த்தி எண் 5, டென்சிட்டி வந்து 5. சரிங்க. அதாவது கோள்களில் ஒவ்வொரு நிறைய பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் புதன் சொன்னோம், அடுத்தது வெள்ளி. பூமி, இந்த நிறைய எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே அனுமானம் தாங்க. நம்ம போய் பூமி நிறை அப்படின்னா பூமி வந்து ஒரு இதில் வச்சு பார்த்து எவ்வளோ அந்த சைஸை அந்த வடிவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எல்லாமே அனுமானத்தில் இப்படித்தான் இருக்கலாம் என்று சொன்னது. இப்போ இந்த நிறை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, எர்த் ஆஃப் மாஸ், பூமியோட நிறை 1, எர்த் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் நிறைய போடுறாங்க. எர்த்தோட மாஸ் அப்போ எவ்வளோங்க? 1. எர்த் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் எர்த்தை இதோட கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? சரி, பூமி சூரியனை சுற்றுவதற்கு நமக்கு தான் தெரியும், இப்போ தான் படித்தோம், 365 நாட்கள். தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம். சரிங்களா? மணின்னு வந்துனாவே டைம், நேரம்னு வச்சுக்கணும். பூமி சூரியனை சுற்ற 365 நாள், தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரம். அடர்த்தி எண் வந்து 5.5, 5.5. இந்த கோள்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடர்த்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கோள்களில் அதிகமான அடர்த்தி கொண்டது இந்த பூமி தான். கோள்கள்லேயே அதிக அடர்த்தி கொண்ட கோள் அப்படின்னு சொன்னால் பூமி தான். சரிங்களா? மற்ற எல்லா கோள்களும் அடர்த்தி குறைவு. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னோம், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4 கோள்களுக்கும் அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதாவது செவ்வாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் 4 கோள்களுக்கும் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறேங்க, திடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால குளிர்வடைஞ்சு திடநிலையில் இருக்குது, அதான் சாலிடு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதிகமான அடர்த்தி கொண்ட கோள் அப்படின்னா நம்ம பூமி தான். சரிங்களா? சரி, 3 கோள் சொல்லியாச்சு. 4வது செவ்வாய், மார்ஸ். அதனுடைய நிறை மாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.11. அது சூரியனை சுற்ற எடுத்துக்கூடிய காலம் 687 நாட்கள். தன்னைத்தானே சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம் 24.37. இதனுடைய அடர்த்தி எண் 4. சரி, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னோம், பூமியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் கூட சொன்னேன், பூமியை போலவே பூமியில் பார்த்தீங்கன்னா பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதே மாதிரி செவ்வாயில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு 24 ஹவர்ஸ், செவ்வாயில் 24.37 ஹவர்ஸ். அப்போ கிட்டத்தட்ட பூமியை போலவே பகலுக்கும் இரவுக்கும் சம கால அளவு கொண்ட ஒரு கோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். சரிங்களா? ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது, ரெண்டுக்கும் சம கால அளவு. அதனால தான் பூமியை தவிர்த்து எந்த கோள்லையாவது உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோளாக என்னவா இருக்குங்க? செவ்வாய் இருக்கு. சரிங்களா? சரி, செவ்வாயினுடைய அடர்த்தி 4. செவ்வாயின் அடர்த்தி 4. அடுத்தது வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள், மிகப்பெரிய சைஸில் பெரிய கோள் அப்படின்னு சொன்னால் வியாழன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய நிறை பார்த்தீங்கன்னா 318 அதனுடைய நிறை. சூரியனை சுற்றி எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னா 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள். அடுத்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னா 9.51 ஹவர்ஸ், 9.51 ஹவர்ஸ். இதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா 1.3. கிட்டத்தட்ட மாஸ்லேயே அதிகமான மாஸ் இருக்கக்கூடியது, நிறை இருக்கக்கூடிய கோள் அப்படின்னா வியாழன் தான். சரிங்களா? சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளும் அதுதான். சரி, இந்த டேபிள் எல்லாமே நீங்கள் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்க தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணுறதை விட அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். சரிங்களா? அடுத்தது சனி, சாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி வந்து மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95. இதனுடைய மாஸ் வந்து நிறைய 95. சனி சூரியனை சுற்றி எடுத்துக்கூடிய காலம் 29 ஆண்டுகள், 29 இயர்ஸ், 29 ஆண்டுகளாகும். தன்னைத்தானே சுற்ற 10.34 ஹவர்ஸ், 10.34 ஹவர்ஸ்.
அடர்த்தி எண் 0.7. இது ஞாபகம் வருதுங்களா? சனி அப்படின்னாவே என்னன்னு சொன்னோம்? நீரில் மிதக்கும் கோள். நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இந்த பாருங்க, அடர்த்தி எண்ணில் பாருங்க, எதுக்காவது எல்லாத்தோட அடர்த்தியும் பாருங்க. இருக்கிறதுலையே அடர்த்தி குறைவான கோள் அப்படின்னு சொன்னா சனி. அப்போ நீரினுடைய அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா 1.33 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். 1.33 அளவுக்கு நீரினுடைய அடர்த்தி இருக்கும். ஆனால் சனியினுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்குங்க? 0.7. லீஸ்ட் டென்சிட்டி. இருக்கிறதுலே அடர்த்தி குறைவான ஒரு கோள் சனி. அப்போது அடர்த்தி குறைவான சனிக்கோளை அடர்த்தி அதிகமான நீரில் போடும்போது என்ன செய்யுங்க? மிதக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் சனி என்னன்னு சொல்கிறோம்? நீரின் மிதக்கும் கோள். அடர்த்தி சூரிய குடும்பத்திலே அடர்த்தி குறைவான கோள் அப்படின்னு கேட்டாலும் சனி தான். 0.7. சரி, இது முன்னாடி சொன்னதுனால ஞாபகப்படுத்தணும். அடர்த்தி 0.7. அடுத்தது யுரேனஸ். நிறை 15, மாஸ் 15. சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு கேட்டால் 84 ஆண்டுகள். சூரியனை சுற்ற 84 ஆண்டுகள். தன்னைத்தானே சுற்ற 17.14 ஹவர்ஸ். தன்னைத்தானே சுற்ற 17.14 ஹவர்ஸ். அடர்த்தி எண் 1.5. சரிங்களா? நிறை யுரேனஸ்க்கு நிறை 15, சூரியனை சுற்ற 84 ஆண்டுகள், தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கூடிய காலம் பார்த்தாச்சு, 17.1 ஹவர்ஸ். அடர்த்தி எண் 1.5. அடுத்தது நெப்டியூன். அதனுடைய நிறை 15, சூரியனை சுற்ற 165 வருஷம் ஆகும், தன்னைத்தானே சுற்ற 16 மணி நேரம். அதனுடைய அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாயு கோள்கள் பின்னாடி இருக்கக்கூடிய 4 கோள்களுக்கும் அடர்த்தி குறைவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 கோள்கள் பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 4 கோள்களுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். சரிங்களா? அதான் முன்னாடியே இருக்கக்கூடிய முதல் 4 கோள்கள் சூரிய வெப்பத்தால் குளிர்வடைஞ்சு, அதாவது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கோள்கள்லாம் திடநிலையில் சாலிடாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய 4 கோள்கள் இன்னும் குளிர்வடையாமல் வாயு நிலையில் இருக்கிறதுனால தான் அதுக்கு டென்சிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கோள்களை வச்சுட்டு ஒரு 2-3 கொஷின் நீங்களே ஆன்சர் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அல்லது ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அதாவது இந்த கோள்கள் வச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் எது? ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம். தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள். இங்கே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் எது? ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம். தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய கோள். யோகம் பண்ணிட்டீங்களா? இதுதான். அதாவது வியாழன். தன்னைத்தானே சுற்றுறதுக்கு குறைவான காலம் எது எடுத்துக்குதோ அதுதான் வேகமாக சுற்றும். வேகமாக சுற்றினா டைம் என்ன ஆகுங்க? குறையும். தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் அப்படின்னா வியாழன். அடுத்து தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள். இதுலயே பாருங்க, எது அதிக நாள் எடுத்துக்குதோ அதுதான் மெதுவாக சுற்றும் கோள். அப்போ எதுங்க? வெள்ளி. தன்னைத்தானே மெதுவாக சுற்றக்கூடிய கோள் அப்படின்னா வெள்ளி. தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய கோள் அப்படின்னா வியாழன். அதாவது அதிக நாள் எடுத்துக்கிட்டுச்சுன்னா மெதுவாக சுற்றும், குறைவான நேரம் எடுத்துக்கிட்டுச்சுன்னா வேகமாக சுற்றும். அது ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னா வீனஸ். ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னா ஜூபிட்டர். சரிங்களா? சரி, அதே மாதிரி இதுக்கு சொல்லலாம். சூரியனை சுற்ற அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள். சூரியனை சுற்றுறதுக்கு அதிகம், அதாவது ஸ்லோவஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சூரியனை சுற்ற அதிக காலம் எதுங்க? நெப்டியூன். சூரியனை சுற்றுறதுக்கு 165 வருஷம் எடுத்துக்கும். சூரியனை சுற்ற அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள் நெப்டியூன் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்? சூரியனை மெதுவாக சுற்றும் கோள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். சூரியனை சுற்ற அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள்னாலும் ஒன்று தான்,
சூரியனை மெதுவாக சுற்றக்கூடிய கோள் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், நெப்டியூன். 165 வருஷம் எடுத்துக்கும். சரி, அடுத்தது சூரியனை சுற்ற குறைந்த காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தெரியும். சூரியனை சுற்றுறதுக்கு மிக குறைஞ்ச காலம் எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா புதன். இதென்ன எப்படி சொல்லலாம்? சூரியனை வேகமாக சுற்றும் கோள் அப்படின்னு சொல்லலாம். சூரியனை வேகமாக சுற்றக்கூடிய கோள்னு சொல்லலாம், அல்லது சூரியனை சுற்றுவதற்கு குறைந்த காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டேபிளை வச்சு ஓரளவுக்கு, அதாவது முக்கியமான விஷயங்களை நீங்களே ஒரு திரும்ப சொல்லி கொஷினாக எடுத்து பார்த்து பழகுனீங்க அப்படின்னா, கொஷினாக சொல்லி நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அதே மாதிரி அடர்த்தி அதிகமான கோள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் அந்த டேபிளில் பார்த்தோம். அடர்த்தி அதிகமானது எதுங்க? இருக்கிறதுலே சூரிய குடும்பத்தில் அடர்த்தி அதிகமானது பூமி. அடர்த்தி குறைவானது இங்க சனி. இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், சனி தான். அடர்த்தி குறைவானது சனி, அடர்த்தி அதிகமானது பூமி. சரிங்களா? இந்த டேபிள் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப பார்த்துக்குங்க. இப்போ சூரிய குடும்பத்தில் சொல்லும்போது சொன்னோம் கோள்கள். சூரிய குடும்பம் எதெல்லாம் சேர்ந்தது? சூரிய குடும்பம் சூரியன், அது சூரியனோட சூரிய குடும்பத்தில் மையமாக இருக்குது. அதை சுற்றி வரக்கூடிய 8 கோள்கள், அதுக்கப்புறம் குள்ளக்கோள்கள் 12 பிளானட். DWARFS கிடையாது, இந்த எஸ் எடுத்துருங்க, இந்த எஸ்க்கு பதிலாக ஆர் போட்டுங்க. குள்ளக்கோள்கள் 12 பிளானட், DWARF 12 பிளானட். இந்த எஸ்க்கு பதிலாக ஆர் போட்டுக்குங்க, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. குள்ளக்கோள்கள். அது என்னங்க குள்ளக்கோள்? கோள் அப்படின்னு சொல்கிறோம், துணைக்கோள்னு சொல்கிறோம், குள்ளக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். கோள்னா என்னங்க? சூரியனை நேரடியாக சுற்றி வந்ததுன்னா அதுக்கு பேர் கோள். சூரியனை மையமாக வச்சு இப்படி சுற்றி வரக்கூடிய புதன், வெள்ளி இதெல்லாமே கோள்கள். அடுத்து துணைக்கோள் அப்படின்னா என்னங்க? ஒரு கோள்களை சுற்றி வந்தா, இப்போ பூமி மாதிரி கோள்களை சுற்றி வந்ததுன்னா அதுக்கு பேர் துணைக்கோள்கள். பூமி மாதிரி இருக்கக்கூடிய கோள்களை சுற்றி வந்தால் அதற்கு பேர் துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது என்ன குள்ளக்கோள்? அதுதான் டெஃபினேஷன். அதாவது ஒரு தடவை இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன். நெப்டியூன் கோள்களுக்கு தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குள்ளக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெப்டியூன் கோள்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய சிறு விண்பொருட்கள் குள்ளக்கோள்கள். இது கோள்களை போல் அல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குள்ளக்கோள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. இக்கோள்கள் சந்திரனை விட சிறியதாக இருப்பதால் 2006 ஐஏயுனால குறுங்கோள்கள் வகைப்படுது. ஐஏயு அப்படின்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன். இந்த குள்ளக்கோள் 12 பிளானட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இக்கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருது, இருந்தாலும் சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால, இப்போ சந்திரனை விட சின்னதாக இருக்கிறதுனால, ஒரு துணைக்கோளோட சின்னதாக இருக்கிறதுனால இதை எல்லாமே கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், துணைக்கோள் அப்படின்னு வகைப்படுத்திடலான்னு சொல்லி 2006 ஐஏயு அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த அமைப்பு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க, இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன். அதில் 2006க்கு அப்புறம் தான் கோள்கள் எண்ணிக்கையை, அதாவது இந்த ப்ளூட்டோ அதெல்லாம் வந்து கோள்களுக்கான தகுதி இல்லை, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கோள்களை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி குள்ளக்கோள் 12 பிளானட் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ 2006க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? கோள்கள் வந்து 9 அப்படின்னு சொன்னோம். கடைசியாக இருக்கக்கூடிய கோள் வந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 2006க்கு அப்புறம் உலக அளவில் இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் கோள்களுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க, 8 கோள்கள். இந்த ப்ளூட்டோ மாதிரி இருக்கக்கூடிய சில கோள்களை எல்லாத்தையும் சேர்த்து தனியாக குரூப் பண்ணி 12 பிளானட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே கோள்கள் அப்படின்னா எல்லாமே சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய இந்த சௌகரியத்துக்காக அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நம்ம கோள்கள் எது, குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்னோம், பூமியில் இருக்கக்கூடிய டைமு, அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், இது எல்லாமே பூமி மேலே போட்டிருக்கக்கூடிய, அதாவது அச்சக்கோடுகள், தீர்க்க கோடுகள், இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ். அது போல தான் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடைசி பாயிண்ட்ஸில்
2006ன்னு போட்டுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. 2006ஆம் ஆண்டிலிருந்து ப்ளூடூ 9வது கோள் என்ற தகுதி இழந்தது. 2006ங்க. எங்க மெட்டீரியல்ல 2009ன்னு இருக்கு. அந்த கீழே அந்த மேலே கரெக்டாக இருக்கு, கீழே தப்பாக இருக்கு. 2006ன்னு மாற்றிங்க. அதாவது மெட்டீரியலில் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது ஒரு சின்ன கரெக்ஷன். 2006ஆம் ஆண்டிலிருந்து ப்ளூடூ 9வது கோள் என்ற தகுதியை இழந்தது. சரிங்களா? நம்ம அடிக்கடி நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே கூட நிறைய தப்பு இருக்கும். 1, 2 தப்பு இருக்கும். அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு புக்கு ஒரு கொஷின் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். தமிழ் மீடியத்தில் ஒரு தப்பு இருக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் தமிழில் தப்பாகவே கொடுத்துருந்தாலும் இங்கிலீஷ் வெர்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் கரெக்ட். இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல். சரிங்களா? தமிழ் வெர்ஷனில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் போய் டிஎன்பிசிட்ட கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் ரூல்ஸ். டிஎன்பிசியோட ரூல்ஸே அதை தான். சரிங்களா? தமிழில் தப்பாக இருந்தாலும் அது தப்பு தான். அதுக்காக தான் நம்ம ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கும்போது தமிழ்லேயும் இருக்கும் கொஷின், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சில இடத்துல தமிழில் நம்ம படிக்கும்போது புரியாது, ஆனால் அதை இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அப்படின்னா புரியும். சின்ன எக்ஸாம்பிளுக்காக, அதாவது நாங்கள் படித்த காலத்தில் ஒரு 2005 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தான். ஆண் கருத்தடை முறைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி வாசக்டமி 2006, 2007 அந்த ஒரு குரூப் 2ல ஒரு கேட்ட கொஷின் தான் அது. ஆண் கருத்தடை முறைக்கு பேர் அது எல்லாத்துக்குமே தெரியும். வாசக்டமி, டியூபக்டமி, பெண்ணா டியூபக்டமி, ஆண்னா வாசக்டமின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லாமே வாசக்டமின்னு இங்கிலீஷ் வார்த்தையே கொடுத்துருப்பான். ஆனால் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஆண் கருத்தடை முறை, அண்ட நாள எடுப்பு, விந்து நாள எடுப்பு, இப்படியெல்லாம் தமிழ் பியூர் தமிழில் கொடுத்துட்டான். நம்மால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதே இங்கிலீஷ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா வாசக்டமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அப்போ அந்த வாசக்டமிங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப படிச்சதுனால ஞாபகம் இருந்தது. பியூர் தமிழ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால ஞாபகம் இல்லை. அதனால ஒரு கொஷின் டிஎன்பிசியில் படிக்கும்போது, அதாவது கொஷின் பேப்பரில் படிக்கும்போது நமக்கு புரியல, ஏதாவது டவுட்டபுளாக இருக்குது அப்படின்னா உடனே இங்கிலீஷ் வெர்ஷனை படிச்சுக்கணும். இங்கிலீஷ் வெர்ஷனை படிச்சுட்டு அதை நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். சரி, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குள்ளக்கோள்கள் 12 பிளானட்டை பார்த்துட்டோம். அடுத்தது குறுங்கோள்கள். ஒரு 6th புக்கில் சிறுகோள்னு கொடுத்துருக்கான், 11th புக்கில் குறுங்கோள்னு கொடுத்துருக்குறான். நீங்கள் இந்த குள்ளக்கோள் குறுங்கோளுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது 12 பிளானட்ஸ், இது ஆஸ்ட்ராய்ட்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் வார்த்தையே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் மாற்றி மாற்றி கொடுக்குறான். ஒன்றில் குறுங்கோளுங்கிறான், ஒன்றில் குள்ளக்கோளுங்கிறான், மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறான். ஆனால் இங்கிலீஷ் வேர்டு கரெக்ட். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அல்லது குள்ளக்கோள்கள், குறுங்கோள்கள், சிறுகோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ். சரி, இது பல தடவை டிஎன்பிசியில் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சூரியனை சுற்றி வரக்கூடிய திடப்பொருள்களுக்கு குறுகோள்கள், சிறுகோள்கள் அப்படின்னு பேரு. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறான். திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படும் பாறை துண்டுகள் அல்லது சிறுகோள்கள், திடப்பொருட்கள், இதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறிய திடப்பொருட்கள் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா பாறை துண்டுகள் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா குறுங்கோள்கள், அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ். இங்கிலீஷ் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்கு பாருங்க. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் வலம் வரும் பாறை துண்டுகள் ஆஸ்ட்ராய்டுகள் என்று பெயர். சரிங்களா? இது திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாறை துண்டுகள் அல்லது திடப்பொருட்கள், இதுக்கு பேரு ஆஸ்ட்ராய்டுகள். இது கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அப்படி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம இந்திய விஞ்ஞானிகளுடைய பேரை ஒரு 3-4 பேர் சூட்டியிருக்காங்க. அதனால அந்த பேரை மட்டும் நீங்கள் எழுதிங்க. ஆஸ்ட்ராய்டுகளுக்கு சூட்டப்பட்டுள்ள விஞ்ஞானிகளின் பெயர்கள், அதாவது இந்திய விஞ்ஞானிகளின் பெயர்கள். வைனு பாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டுகளுக்கு சூட்டப்பட்டுள்ள இந்திய விஞ்ஞானிகளின் பெயர்கள். வைனு பாப்பு. வைனு பாப்புங்கிறவர் யாருங்க? ஒரு அஸ்ட்ரானமிஸ்ட், வானவியல் அறிஞர்.
நீங்கள் படிச்சிருப்பீங்க. வைணுபாப்பு தொலைநோக்கி. இந்த வெள்ளூர் மாவட்டத்தில் அந்த தொலைநோக்கியே இருக்குது. வைணுபாப்பு தொலைநோக்கிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் காவலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தொலைநோக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வைணுபாப்பு தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் யாராவது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா, அதை ராயவேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வைணுபாப்புங்கிற ஒரு தொலைநோக்கி அந்த வானவியல் அறிஞர் பேர்லேயே வச்சுருக்கிறாங்க. அடுத்து சாராபாய் அணுசக்தி துறையை சார்ந்தவர் தான். அணுசக்தி துறையினுடைய மிக முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு சொன்னால் சாராபாய். சரிங்களா? விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அணுசக்தி துறை. அடுத்தது நம்ம ஊருக்கார் ராமானுஜம் அப்படின்னா மேக்ஸ். இந்த 3 பேர்த்து பேரை இந்த ஆஸ்ட்ராய்டுகளுக்கு சூட்டியிருக்காங்க. வைணுபாப்பு, சாராபாய், ராமானுஜம். இந்த 3 பேரையும் சூட்டியிருக்காங்க. சரிங்களா? இப்போ குள்ளக்கோள்கள், குறுங்கோள்கள், அடுத்தது வால் நட்சத்திரங்கள், இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடிஸ், ஸ்மால் சோலார் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்மால் சோலார் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பாடிஸ்க்கெல்லாம் இது பேர். சரி, இப்போ மெட்டீரியல் கலெக்ஷன் நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டார், புது கிளாஸில் இருக்கிற நண்பர் வந்து, அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, நான் என்ன படிக்கிறதோ ஏதோ. அதாவது யாருக்குமே புதுசாக ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கிளாஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, புது டைம் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மெட்டீரியல் கிடச்சுன்னா தேடலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? எப்போவுமே மெட்டீரியல் கலெக்ஷனுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு லெவலோடு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குற மெட்டீரியல் படிங்க. ஆல் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்குறோமோ அதை படிங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை இன்னும் எலாபரேட்டாக வேணும்னா அது சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட் புக் எடுத்து ஒரு தடவை வாசிங்க. சரிங்களா? இதுதான் சரியான முறை. இப்போ நாமளே பல தடவை மெட்டீரியல் அடித்து கரெக்ஷனை பார்த்து கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு தப்பு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் கடையில் பஜாரில் கிடைக்கக்கூடிய அத்தனை கைடுலேயும் தப்பு நிறையா இருக்கும். சரிங்களா? அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தப்பான ஒரு விஷயத்தை மனப்பாடம் செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த இந்தியன் பாலிட்டியில் விளையாட்டாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு அது வந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் விளையாட்டாக ஒரு விஷயம், அதாவது இப்போ ராஜ்யசபையின் பதவிக்காலம் அப்படின்னு கேட்பாங்க. ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்களே, பார்லிமெண்ட். டெல்லியில் இருக்குங்களே, இப்போ கூட பார்லிமெண்ட் கட்டடம் கட்டுறதுக்காக இந்த மரங்களை எல்லாம் பிடுங்கிறதுக்கு இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சரிங்களா? பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 அவை இருக்குது இந்தியாவில். ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்சபாங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசு புதுசாக தேர்ந்தெடுத்து எம்பிஸ் போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பாங்க, ராஜ்யசபையின் பதவிக்காலம் அப்படின்னு கேட்பாங்க. ராஜ்யசபாவோட பதவிக்காலம் எவ்வளோங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுப்பான் 6 ஆண்டுகள், அடுத்தது 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக டி ஆப்ஷனில் நிரந்தரமானது அப்படின்னு கொடுப்பான். அப்போ இருக்கக்கூடிய ஆன்சரில் எதுவும் கிடைங்க. ராஜ்யசபாங்கிறது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொட்டேஷனில் மெம்பர்ஷிப் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எம்பிஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ராஜ்யசபாங்கிறது நிரந்தரமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட பதவி காலம் தான் எத்தனைங்க? 6 ஆண்டுகள். எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஒரு கொஷினை படிச்சுட்டு 4 ஆப்ஷனையும் தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக புரியும். ஒரு கொஸ்டினை படித்த உடனே ராஜ்யசபையின் பதவிக்காலம்னா ராஜ்யசபையோட பதவிக்காலமா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலமா, நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். வேகமாக நம்ம பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது யோசிப்போம், ஐயோயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. சரிங்களா? அதனால ராஜ்யசபானா நிரந்தரமானது, ராஜ்யசபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அப்படின்னா 6 ஆண்டுகள். இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஞாபகம் இருக்கிற ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சரிங்களா? அதனால கொஸ்டினை படிக்கணும், 4 ஆப்ஷனை படிக்கணும், அதுக்கப்புறம் எது சரி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வித்தின் செகண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? மற்ற நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரூப் 2 நான் இன்டர்வியூ மேக்ஸிமம் இப்படி இருந்தால் இருக்கலாம். குரூப் 2, குரூப் 1 எல்லாமே இன்னைக்கு ஒரு ப்ரிலிம்ஸு, மெயின், அதுக்கப்புறம் ஒரு ஓரல் டெஸ்ட்டு, இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு மல்டிபிள் சாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, நல்லா எழுதுனீங்க அப்படின்னா அடுத்து வேலைக்கு போயிடலாம். குரூப் 4, விஏஓ இதெல்லாம் ஒரு அருமையான வேலை தான். சரிங்களா? அதனால் தனியார் வேலையை கம்பேர் பண்ணும்போது தனியார் செக்டாரில் ஒர்க் பண்ணுறதை விட
சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு சாஃப்ட்வேருக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 15-20,000 தான் இன்றைக்கி பேசிக் சேலரி கிடைக்கும். அதை விட குரூப் 4 போனீங்கன்னா ஒரு 25,000 சேலரி கிடைக்கும். அப்புறம் சார் முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுபோல் நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய சம்பள உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? எந்த வகையில் பார்த்தாலும் தனியார் வேலையை விட கவர்மெண்ட் ஜாப் பெட்டர். இருக்கக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதுக்காக தான் இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்குற மெட்டீரியல் படிங்க, அடுத்தது நம்ம நோட்ஸை படிங்க. சரி, வால் நட்சத்திரங்கள் காமட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வால் மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். வால் மீன்கள் அதாவது வால் நட்சத்திரங்கள், அதுதான் தமிழில் பியூர் தமிழில் வால் மீன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டது. அதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. தலை மற்றும் வால் பகுதியை கொண்டது. தலைப்பகுதி திடப்பொருட்களான பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா திடப்பொருட்களாலான பனிக்கட்டியால் இருக்கும். வால் பகுதி வாயுக்களால் ஆனது. வால் நட்சத்திரம் ஒரு விண்மீன் அல்ல. இப்போ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரில் விண்மீன்கள் அப்படின்னு இருக்கு, வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்போவுமே சூரிய குடும்பத்தில் சொல்லியிருக்கிறோம், சூரிய குடும்பத்தில் சுயமாக ஒளிரக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது சூரியன். சூரிய குடும்பத்தில் சுயமாக ஒளிரக்கூடிய பொருள் அப்படின்னா சூரியன். எந்த ஒரு கோள்களுக்கும் வெப்பத்தை உமிழக்கூடிய அல்லது ஒளிரக்கூடிய தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம், இது ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். இது நாட்டிய ஸ்டார், இது ஒரு நட்சத்திரம் அல்ல. சரிங்களா? வால் நட்சத்திரம் கூட ஒரு நட்சத்திரம் கிடையாது. சரிங்களா? பேருக்கு தான் வால் நட்சத்திரம்னு சொல்றோம். இது வெறும் பாறை துண்டுகள், அதுதான் வால் நட்சத்திரம். சரிங்களா? அதனால இது ஒளிருமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. வால் நட்சத்திரம் ஒரு விண்மீன் அல்ல, நாட் எ ஸ்டார். அதனால இது சுயமா ஒளிராது, நிச்சயமா ஒளிராது. சரிங்களா? இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒளிரக்கூடியது, ஆனால் வால் நட்சத்திரங்கிறது ஒளிரக்கூடியது அல்ல. அது ஒரு விண்மீன் கிடையாது. இப்போ இந்த வால் நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வால் நட்சத்திரங்கள் சூரியனை சுற்றி வரும்போது அந்த பாறை துண்டுகள் சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த அதீத ஒளியில பாறைகள்லாம் அப்படியே வால் மாதிரி நீண்டு போயிட்டே இருக்கும். அந்த சூரிய ஒளியில பட்டு அந்த சிதறடிக்கப்பட்டு அந்த பாறை துண்டுகள் அப்படியே வால் மாதிரி நீண்டு போயிட்டு இருக்கும். இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான். வால் நட்சத்திரங்களின் வால் பகுதி, இந்த வால் நட்சத்திரங்கள் சூரியனை சுற்றி வரும்போது எப்பவுமே அதனுடைய ஆப்போசிட் பகுதி நீண்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது வால் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். வால் நட்சத்திரனுடைய வால் பகுதி எப்பவுமே சூரியனுக்கு எதிர் திசையில தான் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட். ஏன்னா சூரியனுடைய அதீத ஒளியினால அந்த பாறை, அந்த பனி துகள்கள் அப்படியே உருகி அப்படியே, அதாவது பின்னாடி ஆப்போசிட்ல வால் மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, முதலில் கண்டறியப்பட்ட வால் நட்சத்திரம் அப்படின்னா ஹோலி. ஹோலி வால் நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஹோலி வால் நட்சத்திரம். அடுத்தது அந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்மண்ட் ஹோலி. எட்மண்ட் ஹோலி தான் கண்டுபிடிச்சாரு 1682 1682 எட்மண்ட் ஹோலி அப்படிங்கிறவர் இந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த வால் நட்சத்திரத்துடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியிலேருந்து இதை பார்க்க முடியும். கடைசியாக பூமிக்கு எப்போ, அதாவது நம்ம 76 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அந்த ரொட்டேஷன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. கண்டினியூவான அந்த ரொட்டேஷனில் 76 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. கடைசியாக எப்போ பார்த்தோம் அப்படின்னா 1986 1986 கடைசியாக இதை நாம் பார்த்தோம். சரிங்களா? அப்போ 76 வருஷத்துக்கு ஒரு தடவைனா அடுத்து எப்போ வரும்னு அவங்களே ஒரு கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 2061 2061 இந்த வால் நட்சத்திரத்தை பூமியிலிருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி இது மட்டும் இல்லை, இப்போ நிறைய வால் நட்சத்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் அல்லது நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அவ்வளவு படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால்
அதாவது அத்தனையுமே எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா அது ஒண்ணு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அத மட்டும் குடுத்துருக்காங்க. போதுமானது. அதிக அளவு அத விட அதிகமா குரூப் 4 எக்ஸாம்க்கு தேவைப்படாது. நம்ம டெக்ஸ்ட் புக் ஓரியன்டடா இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நீங்க நெட்லலாம் போய் சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய அதாவது புதுசு புதுசா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது விண்கற்கள் அல்லது மற்றும் விண்வீழ் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க நைட் டயத்துலலாம் நீங்க வானத்த பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, வானத்த பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வானத்த உத்து பார்த்துட்டு இருக்கும்போது, மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு விண்மீன் மாரி தெரியும். அப்படியே கீழ வர்ற மாரி இருக்கும். அப்படியே கீழ விழுந்துரும். இரவு நேரத்தில அது நல்லா ஈஸியா நல்லா தெரியும். அதுக்காக சொன்னேன். மேலேருந்து விண்மீன் வர்ற மாரி இருக்கும். கீழ வரும்போது அப்படியே அ எரிஞ்சு அப்படியே பளிச்சுன்னு எரிஞ்சு கீழ விழுற மாரி இருக்கும். அது மாரி அதாவது அந்த மாதிரியான நிகழ்வு இருக்கக்கூடியது தான் இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கறது சின்ன விஷயம். பட் அது மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வந்தேன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள், விண்கற்கள் அப்படின்னு சொல்றோம். உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களுக்கு பேரு விண்கற்கள். இந்த விண்கற்கள் என்ன செய்யும் அப்படின்னா, மேலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் பூமியில கிட்டத்தட்ட இங்கிருந்து நம்ம இருந்து சூரியன் வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்கான்னு கேட்டா இல்ல. கிட்டத்தட்ட நாம நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 500 டூ 600 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று, வளிமண்டலம் பரவி இருக்கு. அதுக்கு மேல வளிமண்டலம் கிடையாது. அதனால மேலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மேலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் நம்மளுடைய வளிமண்டலத்தை கிராஸ் பண்ணி வளிமண்டலத்துக்குள்ள வந்து கீழே வரும்போது புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி இழுக்கும். அப்படி கீழே வரும்போது இந்த காற்றுல உராய்வு ஏற்படும். காற்றுல உராய்வு ஏற்பட்டு அப்படியே எரிஞ்சு போயிடும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் எரி நட்சத்திரம். வளிமண்டலத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய கற்கள் பூமியோட வளிமண்டலத்தை அடைஞ்சு கீழே வரும்போது இந்த வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய உராய்வுனால ஒளிர்ந்து எரிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் தான் எரி நட்சத்திரம். இங்கிலீஷ்ல ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த விண்கற்கள் எரிஞ்சு போறதுக்கு பேர் தான் எரி நட்சத்திரம், ஷூட்டிங் ஸ்டார். எல்லா கல்லும் எரிஞ்சிருதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. எல்லா கல்லும் எரிந்து போகிறது கிடையாது. சரிங்களா? சில கற்கள் வந்து எரியாது. முழுமையா மேல இருந்து வரும்போது முழுமையா எரியாம வளிமண்டலத்தை தாண்டி புவி மேற்பரப்பு, அதாவது கீழே வந்து புவி மேற்பரப்பை தாக்கும். இதுக்கு பேரு விண்வீழ் கற்கள், மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? மேல இருந்து வரக்கூடிய விண்கற்கள் வளிமண்டலத்துல எரிஞ்சிரும், உராய்வினால எரிஞ்சிரும். அப்படி எரியல அப்படின்னா அதை தாண்டி கீழே விழுந்துரும். அப்படி விழக்கூடிய கற்களுக்கு பேரு விண்வீழ் கற்கள், மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நிலவு சொல்லும் போதே சொன்னோம். அதாவது நம்ம சந்திரன் சொல்லும்போது சந்திரனுடைய சிறப்பம்சமாக கருதப்படக்கூடியது சந்திரனின் சிறப்பம்சமாக கருதக்கூடியது என்னன்னு கேட்டா, சந்திர மண்டலத்தில் விழக்கூடிய அந்த விண்கற்கள் விழுந்து விழுந்து இருக்கக்கூடிய பள்ளங்கள் தான் சந்திரனுடைய சிறப்பம்சம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து விண்கற்களால் உருவான பள்ளங்களுக்கு பேரு கிரேட்டர்ஸ். விண்கற்களால் உருவான பள்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேரு கிரேட்டர்ஸ். அந்த பள்ளத்தை அப்படி இருக்கக்கூடிய 2 பள்ளத்துடைய பேரு கொடுத்துருக்காங்க. அந்த இருக்கிறதுலேயே இப்போ இன்ன வரைக்கும் பெரிய பள்ளம் அப்படின்னா யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய அரிசோனா பள்ளம். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லோனார் ஏரி. இந்த 2மே விண்கற்களால் உருவான பள்ளங்கள் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சோலார் சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால கொடுத்தோம். உங்களுக்கு அடுத்த மெட்டீரியல் ரெடியாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த கிளாஸ் வரங்காட்டி உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பேரண்டம் சூரிய குடும்பம், அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன, அல்ல சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்தோம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பூமி, காமன் ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூமியை பற்றி படிக்கக்கூடியது. பூமியில் எதெல்லாம் இருக்குங்க
நிலம், நீர், காற்று 3 இருக்கிறது தான் பூமி. அதாவது நிலம்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், நீர்னா ஹைட்ரோஸ்பியர், வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இந்த 3 இருக்கிறதுனால பேர் தான் பூமிக்கு பயோஸ்பியர் அப்படின்னு சொன்னோம். இந்த 3 பற்றி அடுத்த மெட்டீரியல் உங்களுக்கு கூடி சீக்கிரமாக கிடைச்சிரும். சரிங்களா? இப்போது ஒரே ஒரு தடவை கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படிச்சுக்குங்க. இதே ரெகுலர் கிளாஸாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு 15-20 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ் போவோம். சரிங்களா? இதோட நம்ம மெட்டீரியல் கிட்டத்தட்ட இந்த ஒரு டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் ஒன்று அட்மாஸ்பியரும் ஹைட்ரோஸ்பியரும் கொடுத்துருவாங்க. அடுத்த உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் அதை சொல்லுவாங்க, என்னைக்குன்னு வர சொல்லுவாங்க. அதை வந்து வாங்கி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஒன்று அட்மாஸ்பியர் அண்டு ஹைட்ரோஸ்பியர் அந்த மெட்டீரியல் ரெடியாக தான் இருக்குது. அடுத்து வாங்கிக்கிங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு 2 கிளாஸ் வரும். சரிங்களா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அனைத்துமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதை பற்றியும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு படிங்க. படிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பி படிங்க. உங்களை நம்பி படிங்க. வேலைக்கு போயிடும்னு நம்புங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்புங்க. உங்களை நம்புங்க, கட்டாயமாக வேலைக்கு போயிடலாம். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க கொஞ்சம் சார் குட் ஈவினிங். வணக்கம் சார், முதலில் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் யுரேனஸ் கொடுத்திருக்கீங்க சார். ஆமா ஆமா ஆமா. அது வில்லியம் ஹார்ஷல் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு பழைய டெக்ஸ்ட் புக்ல வந்து எனக்கு கலீலியோ தான் வியாழன் கோளை கண்டுபிடிச்சதா ஞாபகம் சார். இல்லைம்மா இப்போ ஆல்டர்னேட் பண்ணி இப்போ அதாவது கான்ட்ராவர்சியான கருத்துக்கள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்ஸ்ட் புக்கில் எல்லாத்துலேயுமே அதான் கொடுத்துருக்குறான். சரி, இப்போ இருக்கக்கூடிய ஓகே சார். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா இப்போ இருக்கிற இல்லை இப்போ என்ன இருக்கோ அதாங்கம்மா. ஓகே சார். அதாவது சரியா, அதாவது இப்போ புக்லேயே பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஒன்று, 8th புக்கில் ஒன்று, இப்படி மாறி மாறி கொடுத்துருப்பான். இருக்கிறதுலேயே கான்ட்ரா இல்லாமல் கரெக்டாக இது இருக்கும். நம்ம சரியானதை பார்த்து நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். சொல்லுங்கம்மா. ஓகே ஓகேங்கம்மா. அடுத்து சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், பிரகாசமான கோள்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சொல்றதுங்க சார்? பிரகாசமான கோள்கள் அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம ஆப்ஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு புதன், வெள்ளி, அப்புறம் வியாழன், இப்படி எப்படி ஆப்ஷன் கொடுக்குறோனோ அதை பொறுத்தாம ஆன்சர் பண்ண முடியும். பிரகாசம்ங்கிறது வேற, வெப்பம்ங்கிறது வேற. சரிங்களா? ஓகேங்க சார். இல்ல புக் பேக்ல இருந்துச்சுங்க சார், பிரகாசமான கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் இல்லைங்க சார், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்னங்கம்மா? சார், கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த மாதிரி. கோடிட்ட இடங்களை, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம சொன்னோம் பாருங்க. அதாவது உங்களுக்கு காட்டிய சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நிலவுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள், நிலவு வெள்ளி ரெண்டுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொன்னால் எதுங்க? வியாழன். அப்போது நிலவும் வெள்ளியும் அதோட பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொன்னால் எதுங்க? வெள்ளி தான். வெள்ளி தான். நிலவு வந்து ஒரு துணைக்கோள் அல்லவா? பிரகாசமாக தெரியக்கூடிய கோள் அப்படின்னா வெள்ளி தான். ஓகேங்க சார். சார், அப்புறம் அந்த யுரேனஸ்ல வந்து இது இருக்குங்க சார், கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னம்மா கேட்கலையே காது. சார் இப்ப கேக்குதாங்க சார்? சொல்லுங்க சார். யுரேனஸ்ல கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் வந்து அந்த நிக்நேம்ஸ்ல வந்து ரோமன் காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இங்க ரோமன் கொடுத்துருக்காங்க, அங்க கிரேக்கன் கொடுத்துருக்காங்க சார். அது ஒரு சில புக்ல மாத்தி கொடுத்துருக்குவாங்க. இதுதான் கரெக்ட், ரோமன் தான் கரெக்ட். ரோமன் தானே. சில புக்ல பாத்தீங்கன்னா கிரேக்க ரோமானிய கடவுள் அப்படின்னு கொடுத்துப்பான், ரெண்டையும் சேர்த்து கொடுத்து வச்சிருப்பான். ரோமன் காட் ஆஃப் ஸ்கை அதுதான் கரெக்ட்மா. ஓகேங்க சார். அப்ப வந்து இங்க வந்து ரோம் விண்கடவுளோட பெயர் தான் யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு காட மீன் பண்ணி क्वेश्चंस மேக்ஸிமம் வரவே வராதுமா. காட் ஆஃப் ஸ்கை ஏதோ ரோமனா கிரீக்கானுங்கிற கடவுள் பேரை மேக்ஸிமம் அவங்க சொல்றது இல்ல.
ஆனா 6th புக்ல வந்து கிரேக்கன் தான் சார் இருக்கு. எது சொல்றீங்களா? சார் ரோமன் காட் ஆஃப் ஸ்கை. அது அதாவது 11th அப்படி கொடுத்துருக்கான். அது ஒன்றும் இது இல்லை விடுங்க. அது ஒன்றும் காட் வந்து ரோமனா கிரீக்கா மேக்ஸிமம் இது பண்றது இல்ல. சரிங்க சார் சரிங்க சார். அது ஒன்று காட் ஆஃப் ஸ்கை, காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், காட் ஆஃப் வார் இதை மீன் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த காடா அப்படின்னு சொல்லி பண்றதில்ல. ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரிங்கம்மா. அடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் குறுங்கோள்களை வந்து அளவில் சந்திரனை விட சிறுசா இருக்கிறதுனால குறுங்கோள்கள் அப்படின்னு பேரிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் சிறுகோள்களுக்கும் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம அது இங்கிலீஷ் வார்த்தையே நாங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டோமேம்மா. சார் முன்னாடி வாங்க. அதாவதுங்க குள்ளக்கோள் அப்படின்னா 12 பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குள்ளக்கோள் அப்படின்னா 12 பிளானட். இங்க பாருங்க, குள்ளக்கோள் அப்படின்னா 12 பிளானட். இது 6th புக்ல தப்பா இருக்கும். சரிங்களா? 6th புக்ல தமிழ் வார்த்தையில தப்பா இருக்குங்கம்மா. குள்ளக்கோள் அப்படின்னா 12 பிளானட். சார் ஓகே சார். உள்ளேங்க சார். குறுங்கோள் அல்லது சிறுகோள் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதுக்கு நீங்க தமிழ் வார்த்தையை ஒரு பேருக்கு வேணா இங்கிலீஷ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வார்த்தை ஒவ்வொரு இடத்துலயும் மாத்தி நாளைக்கு டிஎன்பிசியில் கொடுக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்றதுல தப்பா கொடுக்குறான். சரிங்களா? சொல்லுங்க. குறுங்கோள்கள் அப்படின்னு ஐஏயுனால பேரிடப்பட்டிருக்கீங்களா சார் குள்ளக்கோள்கள்ல? ஆமாமா. அப்ப அங்க வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல சார்? கீழே தப்பா இருக்கு. அது இது இந்த சொல்றீங்களா? சரி இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு தப்பா அடிச்சிட்டாங்க. இது வந்து குள்ளக்கோள் தான். ஓகே சார். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. அது குள்ளக்கோள் தான். அது தப்பா இருக்கு. சரிங்களா? அது கரெக்ஷன்ல ஏதோ பண்ணிருக்காங்க, தப்பா போயிருச்சு. ஓகே சார். குள்ளக்கோள் தான்மா. கீழே கொடுத்துருக்கு பாருங்க, குறுங்கோள்னா இதான் குறுங்கோள். ஓகே சார். சரிங்கம்மா சொல்லுங்க. அவ்வளவுதாங்க சார். தேங்க்யூ. ஓகே, அடுத்து சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் இன்னைக்கு தான் புதுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன் சார் கிளாஸ். ஓகேங்கம்மா. போன தடவை ஒரு வீடியோ போட்டுருப்போம், அதை பாத்துக்குங்கம்மா. ஓகே சார். சார் இப்போ நீங்க வந்து ஜியோகிராஃபில இந்த சோலார் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று போயிருக்கு. அது ஒரு தடவை பாத்துங்க. அது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். அதை பாத்துக்குங்க. ஓகே சார். சொல்லுங்க. நீங்க வந்து குரூப் 4க்கு வந்து இது வந்து ஓகே போதுமானது அந்த மாதிரி சொல்றீங்க. கட்டாயமா போதுமானது. குரூப் 2க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த சோலார் சிஸ்டமே இல்ல, சிலபஸ்ல இல்ல. இன்னைக்கு குரூப் 2 இன்னைக்கு இருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸ்ல சோலார் சிஸ்டமே இல்லைங்கம்மா. நம்ம ஜியோகிராஃபியில சோலார் சிஸ்டம்ங்கிறதே கிடையாது. பிசிக்ஸ்ல ஒரு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே இதுவே போதுமானது. குரூப் 2னா நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா போவோம். அது இப்போதைக்கு சிலபஸ்ல இல்லாதனால அதை பண்ணல. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். குரூப் 2ல ஒன்லி இந்தியன் ஜியோகிராஃபின்னு தான் மட்டும் கொடுத்துருக்கான். அது ஓரியன்டா இருக்கக்கூடியதான். சரிங்களா? காமன் ஜியோகிராஃபி பத்தி குரூப் 2ல சொல்லவே இல்லை. ஓகே சார். ஓகேம்மா. நீ இது மட்டுமே போதும். குரூப் 4க்கு இதை மட்டும் படிங்க போதும். ஓகே சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. அடுத்து யாருங்க? சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சார் குறுகோள்கள் அல்லது சிறுகோள்கள் வந்து சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்கள் வந்து சிறுகோள்கள் என்று சொன்னீங்களேங்க சார்? ஆமாம்மா. திடப்பொருள்கள்னா அது எப்படிங்க சார்? திடப்பொருள்னா அது கீழே இன்னொன்னு கூட கொடுத்துருக்கு பாருங்கம்மா. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் வலம் வரும் பாறை துண்டுகள். அதாவது பாறைன்னு அர்த்தம். சாலிடா இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு, அதாவது விண் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். பாறைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. திடப்பொருள்னா பாறைகள். பழைய புக்லாம் பாத்தீங்கன்னா பாறை துண்டுனே கொடுத்துருப்பான். இப்ப நியூ புக்ல திடப்பொருள்கள் கொடுத்துருக்கான். சொல்லுங்க. அது மட்டுமாங்க சார்? எதுமா? செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில வரக்கூடிய பாறை துண்டுகள், அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ். நீங்க தமிழ் வார்த்தையை தயவு செஞ்சு தமிழ் வார்த்தையை ஓரலா பாத்துங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ், டவர்ஃப் பிளானட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல மாத்தி கொடுத்துட்டு இருக்கான் டிரான்ஸ்லேட் பண்றது. சார் இப்ப குரூப் 2க்கு வந்து 12th முடிச்ச பொண்ணுங்களும் எழுதலாமாங்க சார்? குரூப் 2க்கு கம்பல்சரியா டிகிரி முடிச்சிருக்கணுங்கம்மா.
கால்ஃபருக்கு முன்னாடி உங்களுக்கு டிகிரி ரிசல்ட் வந்திருக்கணும். எஸ் சார். கால்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிகிரி ரிசல்ட் வந்திருக்கணும். குரூப் 4க்கு 12th முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட் இல்லை, 58 வயசு வரைக்கும் எழுதலாம். 59 தான் ரிட்டையர்மெண்ட், இப்போ 58 வயசு வரைக்கும் எழுதலாம் நீங்க. எஸ் சார், தேங்க்யூங்க சார். ஓகேங்க, சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க தம்பி. சார் வளிமண்டலத்துல புவியீர்ப்பு சக்தி இருக்கா சார்? ஈர்ப்பு சக்தி இருக்கா சார்? கட்டாயமா இருக்கு. வளிமண்டலத்துல இருக்கிறதுனால தான் மேல இருக்கிற பொருள்லாம் கீழே வருது. அப்ப காத்துல பறக்கிறதுனால என்ன சார்? ஈர்ப்பு சக்தி இல்லாத மிதக்கிறேன்னு சொல்றாங்களா சார்? சொல்லுங்க. ஈர்ப்பு சக்தி இல்லாத மிதக்கிறேன்னு சொல்றாங்களா சார் வளிமண்டலத்துல? ஆமா, காத்து ஏன் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஹலோ, ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா சார் புவி மண்டலத்துல, வளிமண்டலம்? அதாவதுங்க, வளிமண்டலத்துல ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் காத்தே இருக்குது. புவியீர்ப்பு விசையினால தான் காற்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? புவியீர்ப்பு விசை தான் காத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. ஓகே சார். நீங்க அட்மாஸ்பியர் போகும்போது நாம் படிப்போம். அட்மாஸ்பியர்ல ஒரு 5 லேயரா படிச்சிருக்கிறோம். சரிங்களா? நம்ம கீழே இருக்கக்கூடிய பகுதி பேர் ட்ரோபோஸ்பியர். அந்த ட்ரோபோஸ்பியர்ல காத்து அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் புவியீர்ப்பு சக்தி தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இங்க இருந்து பூமியில இருந்து ஒரு 500 to 6 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காத்து இருக்கு, வளிமண்டல அட்மாஸ்பியர் இருக்கு. அதுக்கு காரணமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், கிராவிட்டி தான். சரிங்க, சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். வெளியில கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொன்னீங்க, அது எதனால சார்? அது வெள்ளியில கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்கிறது அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல நடக்கக்கூடிய நிகழ்வு தாங்க. இப்போ பூமியோட 23 டிகிரி சாய்வா இருக்குதுன்னா அது ஏன் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அது பூமியோட ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. சரிங்களா? இல்ல, நமக்கு வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், அதனால வருது. ஓகே, வெள்ளியில வந்து எந்த இதுவுமே இல்லை, அதனாலதான். இல்லை, அது நார்மலாகவே அதனுடைய அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்குது. அது ஏன் அந்த அளவுக்கு உருவாச்சுங்கிற அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. சரிங்களா? ஓகே சார். இருக்கிறது அவ்வளோதான். அது ரொம்ப இன்டெப்த்தாக அவ்வளோ டெப்த் போக வேண்டியதில்லை, அவ்வளோதான். அதுக்காக சொல்ல வரேன். சரி, ஓகே. அதுலாம் ரிசர்ச் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ அதே போதும், அதை தாண்டி போக வேண்டாம். சரி, ஓகே சார். ஓகேங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க. மோகன்ராஜுங்க சார். சொல்லுங்க மோகன்ராஜ். குட் ஈவினிங் சார். வணக்கம்ங்க, சொல்லுங்க சார். பூமியின் துணைக்கோள் சந்திரன் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. பூமியின் துணைக்கோள் சந்திரன் தாங்க சார். ஆமா. தொலைவு எவ்வளவுதாங்க சார் அதுக்கு? இது சந்திரனுடைய தொலைவு 3,84,000 கிலோமீட்டர் போனதோட நோட்ஸ் பாருங்க. போன கிளாஸ் நோட்ஸ்லயே வந்திருக்கும் பாருங்க. பூமிக்கும் வீடியோ பாத்துட்டேங்க சார். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. வீடியோ அப்படியா? சரி, அந்த வீடியோ பாருங்க தம்பி, வீடியோ பாருங்க. பாத்துட்டேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க சார். புதன் வந்து சிறிய கோளுங்க சார். சொல்லுங்க. தன்னைத்தானே சுற்றி வர எதுக்குங்க சார் 59 நாட்கள் எடுத்து? எதுங்க? புதன் வந்து சிறிய கோள் தாங்க சார். ஆமா. 59 தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 59 நாட்கள் எடுத்துக்குது ஏங்க சார்? சரி, தன்னைத்தானே சுத்திக்கிறது கேக்குறீங்களா? 59 நாட்கள் எடுத்து. தன்னைத்தானே சுத்துறதுங்கிறது அது ஸ்பீடை பொறுத்து தாங்க. ரொம்ப ஸ்லோவா சுத்துங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதுலே வேகமா சுத்தக்கூடிய கோள் தன்னைத்தானேனா வியாழன். ஓகேங்க சார். வியாழன் வந்து 9.51 ஹவர்ஸ்ல சுத்திட்டு வருது. ஓகேங்க சார். அதனால ரொட்டேஷன் ஸ்பீடு தான். சரிங்களா? ஓகேங்க சார். அந்த ஸ்பீடை பொறுத்து, ஸ்பீடு அதிகமா போச்சுன்னா டைம் குறைய போகுது. ஸ்பீடு குறைவா இருந்ததுன்னா அது தன்னைத்தானே சுத்தக்கூடிய ஸ்பீடு வேற, சூரியனை சுத்தக்கூடியது வேற. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஒரு தடவை படிங்க, இல்லைன்னா எல்லாம் சுத்துனா தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஒன்றும் பண்ணாது, ஒரு தடவை படிங்க, சரியா போயிடும். சரிங்க சார். சரிங்க, படிங்க சார், நம்பிக்கையோட படிங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கான அடுத்த 2 டாபிக். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மதி தானே? சொல்லுங்க. என்ன டவுட்னா சார், இந்த ஃபைபர் காலம் சொல்லுங்க.
அதுல நிறை அடர்த்தி நிறை புதனுக்கு நிறை வந்து 0.05 அடர்த்தி 5ன்னு கொடுத்துருக்கீங்க சார். ஆமாங்க. அடர்த்திங்கிறது நம்ம நிலம் நிலம் அப்படின்னா டென்சிட்டியா இருக்கு பாத்தீங்களா? நிலம் அடர்த்தி நிலப்பகுதி வந்து அது அத மீன் பண்றது அது. இப்போ முதல் 4 கோளும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதாவது பூமியிலிருந்து எல்லா கோள்களும் அந்த பேரண்ட வெடிப்பு உருவானப்போ எல்லாமே வாயு நிலையில இருந்ததா சொல்றாங்க. அந்த எல்லா கோள்களும் வாயு நிலையில இருந்து சூரியனுக்கு அருகில் நியரஸ்டா இருக்கக்கூடிய 4 கோள் கொஞ்சம் கொஞ்சமா திடமாயி சாலிடாயி கெட்டி ஆயிருச்சு. அடர்த்தி மீன் சாலிடா இருக்கிறது. அது கெட்டி ஆயிருச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய 4 கோள் இன்னும் கெட்டி ஆகல. சாலிடா இல்லாம கேஸ் அப்படியே இருக்கு. அதான். ஓகே சார், ஓகே சார். ஓகேங்க. சார் இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க. சார் அந்த ஜனவரி மந்த் தான் குரூப் 1 வருதுன்னு சொல்றாங்களா சார்? ஜனவரியில குரூப் 1 பிரிலிம்ஸ். ஹலோ சார். சொல்லுங்க. பிரிலிம்ஸ் இருக்கு. ஆமா சார். நம்ம எதுவும் படிச்சு கேட்கலீங்களே. அதான் சார். நம்ம எதுக்கும் படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கும் டைம் ஒதுக்கி படிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்க படிங்க, தப்பு இல்ல. குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இந்த ஜியோகிராஃபில இந்த ஏரியா கிடையாது. குரூப் 1 பிரிலிம்ஸ்ல ஜியோகிராஃபி இந்த ஏரியா கிடையாது. சோலார் சிஸ்டம் மட்டும் ஒரு தடவை படிச்சுக்குங்க சார். ஹலோ, கேட்கலீங்களா? ஹலோ. குரூப் 1 சிலபஸ்ல காமன் ஜியோகிராஃபி பத்தி அவங்க சொல்லல, இந்தியன் ஜியோகிராஃபின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். சோலார் சிஸ்டத்தை மட்டும் ஒரு தடவை படிச்சுக்கங்க. ஏன்னா பிசிக்ஸ்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பேரண்டம் கேக்குது சார், கேக்குது சார், நான் கேட்டு தான் சார் இருக்கேன். ஹலோ, கேட்கலீங்களா? ஆமா சார். ஓகே, அதை மட்டும் படிச்சுக்கங்க. அடுத்து வர்றதை நீங்க முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு படிங்க. சரிங்க சார், நம்பிக்கையோட படிங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி.